ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தன்யா நாகராஜ். இன்றைக்கி நம்ம சிம்பிளான முருங்கைக்கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கையளவு பருப்பு போட்டு அதை 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த கீரைக்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட்டு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இதை அரைஞ்சதும் இந்த பக்கம் நம்ம ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூட 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பருப்பு கூடயே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மறந்துட்டேன், அதனால் இதில் போட்டிருக்கேன். இது வேகிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் போட்டுக்கலாம். கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கூட்டு செய்யறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா இது கொதி வந்ததும் நம்ம நல்லா முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கீரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.